கைஸ் இன்னைக்கு ஆரோக்கியா பால் வைக்கிற ஃப்ரீசர் இது என்ன கம்ப்ளைண்ட் சுத்தமாக கூலிங் ஆகலை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட். அதாவது என்ன விஷயம்னா கம்ப்ரஸர் ஓடுது ஒரு 5 நிமிஷம் திரும்ப ஆஃப் ஆயிடுது, திரும்ப 10 நிமிஷம் கழிச்சு ஆன் ஆகுது, திரும்ப ஆஃப் ஆயிடுது, 5 நிமிஷம் ஓடுது ஆஃப் ஆகுது. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் நம்ம போய் செக் பண்ணி பார்த்தோம். கண்டென்சர்லாம் நல்ல ஹீட் இருக்குது, ஆனால் 5 நிமிஷம் தான் கம்ப்ரஸர் ஓடுது, ஆம்பி இன்க்ரீஸ் ஆகி ஆஃப் ஆயிடுது. என்னடா பிரச்சனைன்னு பார்த்தோம். கண்டென்சர் ஃபேன் மோட்டர் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால் என்னாச்சுன்னா ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆக முடியாமல், ஹீட் வெளியே போக முடியாமல் ஆம்பியர் ரைஸ் ஆகி கம்ப்ரஸர் வந்து OLPயில் ஆஃப் ஆயிடுது. இது வந்து 230 AC வோல்ட்டில் வேலை செய்கிற ஃபேனாக இருக்கிறதால நம்ம டேரெக்டாக ப்ளக்கில் போட்டு செக் பண்ணிக்கலாம் ஓடுதா இல்லையாண்டு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபேன் ஓடவே இல்லை. அதனால் நான் ஃபேன் தான் டிஃபெக்டிவ்னு நம்ம கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால் சேம் ஃபேன் அதில் என்ன இருக்கோ அதே ஃபேன் வந்து நம்ம வாங்கிட்டு வந்திருக்கு. இதில் நான் கம்ப்ரஸருக்கு வர லைன் தான் டேரெக்டாக அந்த ஃபேனுக்கும் வருது. அதாவது கம்ப்ரஸர் எப்போ ஓடுமோ அப்போ தான் இந்த ஃபேன் ஓடும். அதனால் கம்ப்ரஸர்லேருந்து வர லைனில் நம்ம டேரெக்டாக கொடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது புதுசாக ஃபேன் மாட்டி செக் பண்ணி பார்க்கும்போது பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. அதனால் நான் ஃபேனு மாற்ற முன்னாடி இப்போ கண்டென்சர் வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருந்ததால் நல்லா ப்ளோயரை வச்சு க்ளீன் பண்ணி அதுக்கடுத்து தான் ஃபேனை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கு. கம்ப்ரஸர் பாடி நம்ம கண்டென்சர் நல்லா ப்ளோயரை வச்சு ஏர் அடிச்சு விட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம ஃபேனை உள்ள மாட்டி கூலிங் செக் பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்குது. ஆம்பியர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகவே இல்லை, நல்லா கூலிங் எஃபெக்ட் இருக்குது.